ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோலர் கோஸ்டர் சீரீஸ் எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஸ்டார்டிங்கில் யாரும் பியூரும் ரொம்பவே அழகா வெட்டிங் ட்ரெஸ்ல அவ்வளோ அழகா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படி ஹாப்பியா இருக்கும்போது சடனா யாரு பியூரை விட்டு விலகி போறாங்க. அப்போ உடனே பியூரு யாரோட கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு யாரை போக விடாம அப்படி தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லாஃபு பியூரோட கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் என் கூடயே இருன்னு சொல்லி பியூரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பியூருக்கு யாரை விடுறதுக்கு மனசு இல்லை, லாஃபுக்கு பியூரை விடுறதுக்கு மனசு இல்லை. ஒரு பக்கம் பியூரு என்னை விட்டு போகாதன்னு சொல்லி யாரை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லாஃபு ப்ளீஸ் என் கூடயே இருன்னு சொல்லிட்டு பியூர் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கவும் அப்படியே சடனா எழுந்துக்கிறாங்க. தூங்கும்போது ஒரு கனவு வந்து பியூருமே எழுந்துக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்க முடியாம ரூமை விட்டு வெளியில வரும்போது அங்க லாஃப் இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ லாஃப் கிட்ட போயிட்டு பேசியுமே செய்றாங்க. அப்ப லாஃபு நீ இன்னுமே தூங்கலையா, ட்ரிங்க்ஸ் பண்றியான்னு சொல்லி ட்ரிங்க்ஸையுமே ஊத்தி கொடுக்குறாங்க. அப்போ லாஃபு நீ இங்கிருந்து போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பியூரு நான் எங்கடி இப்போ போறேன், நான் நாளைக்கு தானே போறேன் அப்படின்னு சொல்லவும் லாஃப் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆனா நீ எப்படியும் போகத்தானே போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பியூரு நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னா நீ என்ன பாக்குறதுக்காக பேங்காங் வா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட லாஃபு நீ உண்மையாதான் சொல்றியா, நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா, நான் ஒருவேளை என்னோட கார் எடுத்துக்கிட்டு உன்னை பாக்குறதுக்காக வருவேன், நீ என்கிட்ட விளையாடாத, நீ உண்மையாதான் சொல்றியான்னு பியூருக்கிட்டையுமே கேக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் என்ன பண்ணாலும் நீ அதை வேணான்னே சொல்ல மாட்ட, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு பியூரு உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, உனக்கு வேற என்ன பிடிக்கும்னு சொல்லி லாஃப் அப்படி கேட்டதும் பியூர் உடனே அங்கிருந்து எழுந்து போகிறதுக்காக ட்ரை பண்றாங்க. லாஃப் பியூரை பிடிச்சி இழுத்து அவங்க மடியில உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கிஸ் பண்றாங்க. அது சாதாரண கிஸ் எல்லாம் இல்லை, அப்படி ஒரு கிஸ்ஸு, அதாவது முத்தச்சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். அப்படி லிப்ஸ்ல அவ்வளோ வேகமா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பியூரு லாஃபை தடுத்து லாஃப் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நீ இங்க இப்படியே இருன்னு சொல்லிட்டு பியூர் அவங்கள கிஸ் பண்றாங்க. அப்படி கன்னத்துல கழுத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணிட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. லாஃபுக்கு பிடிக்காமையா இருக்கும், ஆமா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பியூரு இதை மட்டும் கலட்டிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட லாஃபு பியூரை பிடிச்சி கீழே தள்ளி பியூரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரும் லேம்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோமா. லேம்பு சோஃபாவில் தூங்குறதுக்காக போறான். அவன் ரொம்ப ஹைட்டா இருப்பான்ல, ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து இருக்கவும் அதை பார்த்த யாரு நீ உனக்கு சோஃபால தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும், நீ பெட்ல தூங்கு, நான் வேணும்னா சோஃபால தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லேம்பு நம்ம நாளைக்கு ஊருக்கு போக போறோம், ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் கேட்காம யார் என்ன சொல்றாங்க, இல்ல உனக்கு பேக் பெயின் வர்றதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல, நான் என்ன இப்போ சோஃபால படுக்க கூடாது அவ்வளவுதானே, சரி ஓகே நானுமே பெட்ல படுத்துக்கிறேன், நீ என் கூட இந்த பெட்டை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் லேம்புமே சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் அங்க தூங்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம இந்த பக்கம் வருவோமா. இவங்க ரெண்டு பேரும் அந்த கிஸ் பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் அந்த கிஸ் சீன் எல்லாம் முடியவே இல்லை. அது போயிட்டு இருக்கு, எல்லையை தாண்டி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிஸ் பண்ணி லாஃப் தான் இன்னும் அதிகமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கவும் ஒரு எல்லைக்கு மேல அப்படியே கீழே போறாங்க. ஸோ உடனே பியூரு வேணாம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லாஃபை நிறுத்துறாங்க.
சரி இங்கே தானே கிஸ் பண்ண வேணாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாவ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. சரி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சரியா. சரி அவங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் யார் தூங்குறதுக்கு முன்னாடி பியூருக்கு கால் பண்ணுறாங்க. பியூரு அட்டன் பண்ணுற நிலமையிலே இருக்காங்க. ஸோ பியூர் அட்டன் பண்ணலை. இங்கே ஒரே பெட்டில் யாரும் லேம்பும் 2 பேருமே தூங்குறாங்க. ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மெதுவாக அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேருமே அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ இங்கேயுமே கிஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஓகேவா, பியூரும் லாஃபும் அந்த பீச்சில் அப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க. லாஃப் அங்கே இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்து அந்த பட்டத்தை விட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. பியூர் எப்பவும் கையில் ஒரு டிராயிங் புக்கை வச்சுக்கிட்டு அவங்க டிராயிங் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரு பியூருக்கு கால் பண்ணுறாங்க. பியூருமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. யார் கேட்காங்க, நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், நான் இந்த கண்ட்ரியை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என்னோட லவ் கூடயும் நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ எதுக்காக என்னோட காலுக்கோ என்னோட மெசேஜை பார்த்தியா, நீ எதுக்காக ரிப்ளை பண்ணலை அப்படின்னு கேட்கவும், அதுக்கு பியூரு, ஆமாம் நான் உன்னோட மெசேஜை பார்த்தேன், ஆனால் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறத லாஃப்மே பார்க்குறாங்க. அவங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் லாஃப் கேட்குறாங்க, நீ பீச்சில் இருக்கும்போது யார் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவும், பியூரு, யார் தான் கால் பண்ணா, அவள் கால் பண்ணும்போது நான் அட்டன் பண்ணலை, ஸோ அவள் என்ன நினச்சி கவலைப்படுறா, அதுக்காகத்தான் கால் பண்ணான்னு சொல்லவும், ஓ அப்படியா, அப்போ நீ உடனே பேங்காங்கு போக போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதுக்காக ஒன்றும் பேங்காங்கெல்லாம் இப்போ போகலை, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன், ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ லாஃப் அதுக்கு, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இங்கே ஸ்டே பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி லாஃப்மே சொல்கிறேங்க. அதை கேட்ட பியூரு, உனக்கு என்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகி நான் இன்னைக்கு போகிறதில்ல அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு அப்படி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பியூரு தான் அந்த பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. லாஃப் கேட்குறாங்க, நீ அப்படி என்னத்தை தான் பெயிண்டிங் பண்ணுற, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு சாதாரண மனுஷனை தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பியூருமே சொல்கிறாங்க. அதுக்கு லாஃபு, ஒருவேளை அது நானாக இருந்தா கண்டிப்பாக நான் அதுக்கு உனக்கு சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னவும், அது நீ எல்லாம் இல்லை, நான் சாதாரணமாக ஒரு மனுஷனை தான் வரைகிறேன்னு சொல்லி பியூருமே சொல்கிறாங்க. லாஃபு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அந்த டிராயிங்கை எப்படியாச்சும் பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பியூரு விடவே இல்லை. பியூர் முறைக்கவும், சரி ஓகே நான் பார்க்கல, ஓகேவா, நான் இன்னைக்கு நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணிக்கவா, ஏன் உனக்கு அது பிடிக்கலையா, ஏன் எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் பிடிச்சிருக்கா, ஒருவேளை நீ அப்படி நினைக்கலையா, உனக்கு அது தோணலையான்னு சொல்லி பியூர்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதை செய்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும், லாஃபு, அதெல்லாம் விடு, உனக்கு இப்போ பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கவும், பியூருமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லாஃபு, சரி ஓகே அப்படின்னா எனக்கு இது போதும், நீ தான் நாளைக்கு கிளம்புறல, நம்ம இப்போ நைட்டு டின்னருக்காக வெளியில் போகலாமான்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, நீ ஏன் என்னோட ஃபுட்டை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும், லாஃப் ஆச்சரியமா, என்னது நீ சமைப்பியா, உனக்கு அதெல்லாம் வருமா தெரியுமான்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்குறாங்க. பியூரு, நான் சமைப்பேன், அந்த அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. பியூர் அங்கே இருந்த காய்கறி எல்லாம் எடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பியூர் சமைக்கிறாங்கல்ல, அப்படியே கன்னத்தில் கை வச்சு நம்ம ஆள் சமைக்கிற அழகோ அழகுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அதை பார்த்ததும் பியூரு, நீ ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு, நீ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஒரு காஃபி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லாஃப் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சாக்லேட் பப்பிள்ஸ் காஃபியாக ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு பியூர்கிட்டையுமே வர்றாங்க. பியூர் அப்போ லாஃபோட மூஞ்சை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்காங்க. ஏன்னா அந்த பப்பிள் காஃபின்னாங்கள அந்த ஒரு சாக்லேட்டாக அது லாஃபோட முகத்தில் ஒட்டியிருக்கு. அதை பார்த்ததும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க.
உடனே லாஃபு, என்னை பார்த்தா உனக்கு ஃபன்னியாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, உன்னைய பார்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்றாங்க. அப்போந்தான் லாஃபுக்குமே அது தெரியுது. உடனே சரி இரு நான் வர்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பபிள்ஸ், அந்த குட்டி குட்டி அந்த சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க கன்னத்தில், மூக்கில், நெத்தியில் அப்படி எல்லாத்துலேயுமே ஒட்டி வச்சுட்டு இப்போ எப்படி இருக்கு பாருன்னு சொல்லி பியூர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பியூர் அதை பார்த்ததும் இன்னுமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. லாஃபோட முகத்தில் ஒட்டி இருக்கிறத பியூரு ஒன்னொன்னா அவங்க வாயால் அப்படியே சாப்பிட்றாங்க. லாஃபும் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கன்னத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு லாஃபு பியூரை தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த கிஸ்ஸு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பியூரை அப்படியே கீழே படுக்க வச்சு லாஃப் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த லிப் டு லிப்பு கிஸ்ஸு அவ்வளோ ஒரு வேகமாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாஃபு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பெர்மிஷனுமே கேட்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு கீழே வரவும், இது உனக்கு ஓகேவா, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பியூர்கிட்டையுமே கேட்குறாங்க. பியூரு எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் மட்டும் அப்படி பண்ணுறாங்க. லாஃபுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பிட்டு கூட இல்லாமல் அந்தளவுக்கு அப்படியே காட்டுறானுங்க. ஸோ அப்படியே 2 பேரும் மாறி மாறி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. லாஃபு சொல்கிறாங்க, எல்லாரும் உன்னை லவ் பண்ணுறதுல எனக்கு ஆச்சரியமே இல்லை. நீ அந்தளவுக்கு அழகாக இருக்க. நான் என்னால் எப்படி இதை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி பியூர்கிட்ட சொல்கிறாங்க. பியூருமே அதுக்கு, நீயும் தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு அவங்க 2 பேருமே அங்கே அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பியூரு அவங்களோட ஸ்டுடியோக்குமே வந்துடுறாங்க. லாஃப் அங்கே அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ மறுபடியும் கால் பண்ணுறாங்க. லாஃப் சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ரொம்பவே போரிங்காக இருக்குது. நீ இங்கேருந்து போனதுலேருந்து இங்கே நல்லாவே இல்லை, இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலன்னு சொல்லி லாஃப் சொல்கிறாங்க. அதுக்கு பியூரு, நீ எப்போவும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்ல, நான் என்ன சொன்னேன், நீ என்னை மிஸ் பண்ணுறதா இருந்தால் நீ உடனே பேங்காங்க்கு வா அப்படி நீ தானே நான் சொன்னேன்னு பியூருமே சொல்கிறாங்க. அதுக்கு லாஃபு, உண்மையாவா, நீ இப்போ ஸ்டுடியோவில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், நீ ஈவினிங் வா, நான் வேணா உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பியூருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. லாஃப் அங்கே அமைதியாக அவங்க ஸ்டுடியோவுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இது தெரியாமல் பியூரு, நீ இப்போ எங்கே இருக்க, எதுக்காக அமைதியாக இருக்க, நீ எழுந்துட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு பியூர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இங்கே திரும்பி பார்த்தா லாஃபை பார்க்குறாங்க. லாஃப் உடனே, நீ இப்போ என்னை நம்புறியா, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த டீ கப்பை செய்கிறத பியூரு லாஃபுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பியூரோட அம்மா வர்றாங்க. அவங்க 2 பேரும் அப்படி அந்த டீ கப்பை ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மா அந்த அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாங்க, அது யாருன்னு உனக்கு தெரியுமா, அவ கூட இருக்கும்போது பியூரு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கால்ல, அது யாருன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பியூரும் லாஃபும் அந்த கிளாஸை முடிச்சுட்டு 2 பேருமே வெளியில் வர்றாங்க. அவங்க அம்மா பார்த்ததும் லாஃபை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் என்னோட ஜூனியர், அதாவது க்ளோஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லவும் லாஃப் அதுக்கு, க்ளோஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஜூனியர் அப்படின்னு அவங்க அம்மா கிட்டேயுமே சொல்கிறாங்க. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு லாஃப் அங்கேருந்து போகவும் அவங்க அம்மா பியூரை பிடிச்சி கேட்குறாங்க, அது யாரு, அவள் ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்கல்ல, அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கவும் பியூரு, நான் தான் சொன்னேன்ல அவள் என்னோட க்ளோஸ் ஜூனியர் அப்படின்னு பியூர் சொல்லவும், ஆமாம் சொன்னேன், ரொம்ப க்ளோஸ் ஜூனியர் அது அவ தானே அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அவளை பிடிச்சிருந்தா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருங்க, ஆனால் எதுக்காக நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உனக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு, நீ யார்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டு உன்னோட லைஃப்பை பாருன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், உனக்கு யார் சொன்னா நான் யார்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன்னுட்டு, என்னால்
என்னால அது முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு லாவ் கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னா நீ எதுக்காக லாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறன்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு பியூரு, நான் அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே கொடுக்கல. லாவுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும். அவ கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, அது என்ன ஸ்டேட்டஸு அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு ஒன்ன நீயே குழப்பிக்காத நீ, அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. லாவ் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அவங்க செயினை கலட்டி அந்த பொம்மையிலையுமே மாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதோட பிக்சரை பியூருக்கு அனுப்பி, இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச செயின், ஸோ நீ அதை சேஃபா பார்த்துக்கோன்னு சொல்லி பியூருக்குமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாரு பியூருக்கு கால் பண்ணுறாங்க. நீ ஸ்டுடியோக்கு வந்துட்டியா, நான் இப்போ உன்னை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு பியூரு, நீ என்னை மிஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னா நீ கண்டிப்பாக பார்க்க வரலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரு பியூரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பியூருக்கு யாரை பார்த்தோன்னே பயங்கர கோவம். உடனே, நீ என்னத்துக்காக பிரான்ஸுக்கு போன, நீ ஹனிமூனுக்கு தானே போன, ஏன் நீ என்கிட்ட அந்த விஷயத்த மறைச்சிட்டன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்துல கேட்கலான்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க எதுவுமே கேட்காம அப்படியே அமைதியா இருக்காங்க. யாரு பேசுறாங்க, நான் பிரான்ஸுக்கு எதுக்கு போனேன்னா என்னோட ஹனிமூன் ட்ரிப்புக்காகத்தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லவும், பியூர் உடனே, ஆனா நீ என்கிட்ட ஒர்க்குக்கு போற அப்படி தானே சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. யார் உடனே, இதோ பாரு, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல இந்த திங்ஸ் எல்லாமே உனக்கு தான், உனக்காகத்தான் நான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், பியூர் உடனே, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நீ இன்னுமே ஞாபகம் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யாரு, ஆமாம், நான் அதை எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னதும் பியூருக்கு அப்படி கொஞ்சம் மெல்ட் ஆகிருச்சு. உடனே, நீ ரொம்பவே டயர்டா இருக்கல்ல, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் எடுத்துட்டு வரட்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ பியூரை நினைச்சிட்டு இங்க ஒரு ஆளு லாஃப் அவங்களுக்கு கால் பண்றாங்க, டெக்ஸ்ட் பண்றாங்க, நீ என்ன பண்ற, அங்க யாராச்சும் இருக்காங்களா, எதுக்காக எனக்கு டெக்ஸ்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆளு அப்படி பியூரோட நினப்புல இருக்காங்க. இங்க பியூரு இங்க யாரு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரு சொல்றாங்க, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பியூருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இன்னைக்கு எல்லாமே ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், உனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை அவாய்ட் பண்ணேன்னு அப்படின்னு யார் சொல்கிறாங்க. உடனே பியூரு, ஆமாம் தெரியும், ஏன்னா நீ என்றைக்குமே உன்னோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டவே மாட்ட, அது உனக்கு பிடிக்காது, பட் அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பியூர் சொல்கிறாங்க. அதுக்கு யாரு, இனி இப்போ இருந்து நான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு பியூரையுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ யாரு, நீ சொன்னல உனக்காக இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு, ஆனால் இன்னுமே உனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படி தானே, நீ இன்னுமே அதே மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, நீ எதுக்காக அப்படி கேட்குறன்னு சொல்லவும் யாரு, ஏன்னா என்னோட இடத்த வேற யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ்மே பண்ணு, உனக்கு யாருமே இல்லை, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் பியூரு, நீ என்ன பிரேக்கப் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கேட்கலையே, ஆனால் எதுக்காக இப்போ இந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யாருமே, ஏன்னா நான் தானே உன்னை பிரேக்கப் பண்ணேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்கிட்ட அதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே பியூரு, ஆனால் இப்போதான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இப்போ எதுக்காக நீ என்கிட்ட இப்படி கேட்குற. அதுக்கு யாரு, நான் இந்த லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னுமே எனக்கு கொஞ்சம் அதுக்கு டைம் தேவைப்படும், ஆனால் அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஸோ அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு பியூர்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா நீ டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யாரு, ஆமாம், நான் அதுக்காக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துச்சு பாருங்க பியூருக்கு கோவம். என்னது ட்ரையா, நீ என்ன சொல்கிற, நீ இப்போ வரைக்கும் ட்ரை மட்டும்தானே பண்ணியிருக்க, ஆனால் அது கண்டிப்பாக எப்போவுமே முடியாது, ஆனால் அது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி யாருமே கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நீ என்கிட்ட ரொம்பவே கடுமையாக தான் நடந்துக்கிட்ட,
நமக்குள்ள இந்த லவ் இருக்கு அப்படிங்கிறத நீ என்னைக்குமே ஒத்துக்க மாட்ட. நான் இப்ப சொல்றேன், நான் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைச்சனா இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஃபுக்குமே கால் பண்றாங்க. நேத்து நைட்டு நான் ரொம்பவே குழப்பத்துல இருந்தேன். நான் உன்னோட மெசேஜை பார்த்தேன், ஆனா அப்போ ரொம்பவே லேட் ஆகிருச்சு. நீ தூங்க போயிருப்பேன்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் நான் உனக்கு ரிப்ளை பண்ணலை. இப்போ உன்னை வீடியோ காலில் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேமராவையுமே ஆன் பண்ணி 2 பேருமே வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது லாஃபோட செக்ரட்டரி கொஞ்சம் ஒர்க் விஷயமா வந்து பேசுறாங்க. உடனே லாஃப் அந்த காலையுமே கட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லேம்ப் அவங்க அண்ணனுமே வர்றாங்க. அவங்க அண்ணனை பார்த்ததும், நீ ரொம்பவே பிஸியான ஆளாச்சே, இங்க எப்படி வந்த, யார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி லேம்ப் கிட்டேயுமே கேட்குறாங்க. லேம்ப் அப்போ லாஃபோட கழுத்துல பார்க்குறாங்க. அவங்க ரெகுலராக போட்டிருக்கிற அந்த செயினை காணும். அதை பார்த்ததும் லாஃப் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உன்னோட செயின் எங்க, அதை நீ யாருக்காச்சும் ஸ்பெஷல் பர்சனுக்கு கொடுத்துட்டியான்னு சொல்லி லாஃப் கிட்ட கேட்கவும் லாஃப்க்கு என்ன சொல்லன்னு தெரியல. அது உன்னோட வேலை கிடையாது, அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க யாரு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. அவங்க அந்த ஒரு உடஞ்சி போன ஒரு பொம்மை இருக்கு, அதையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ லேம்பை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு யாரு, இல்லை நான் பியூரை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் பியூர் கேட்டிருப்பாங்கல்ல, நீ இன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பியூர் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு யார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ கண்டிப்பாக என்னால் முடியாது, நாம் ஒரு வேளை இங்கே ஸ்டே பண்ணோன்னா நம்ம 2 பேருமே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே சொல்கிறாங்க. அதுக்கு பியூரு, அப்போ நீ மட்டும் நல்லவளா இருக்கணும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு யாரு, அப்போ உண்மையை சொல்லு, நீ மட்டும் நல்லவளா என்ன நீ பியூர்கிட்ட கேட்குறாங்க. என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற, நீ எப்படி நல்லவளா இருக்க முடியும்னு சொல்லி யார் கேட்குறாங்க. அதை கேட்ட பியூருக்கு இன்னுமே கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணனேன், ஆக்சுவலி நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன், நீ இன்னமும் அமைதியாகவே இருக்காத. நான் உன்னை என்ன சொன்னேன், இந்த மாதிரி திங்ஸு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வராதன்னு சொன்னலான்னு சொல்லி அந்த திங்ஸ் அந்த கிஃப்டையுமே அப்படியே தட்டி விட்டு உடச்சிடுறாங்க. நீ தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டல, என்ன தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை கேட்ட யாருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அந்த உடஞ்சி போன பொம்மையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்த பியூருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி யார்கிட்ட கேட்கவும் யார் அதை எதையுமே கண்டுக்காம அங்கிருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அந்த உடஞ்ச பொம்மைய ஒட்ட வச்சுட்டு அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேம்பும் லாஃபும் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படி என்னதான் உன்கிட்ட சொன்னா லாஃப்மே கேட்குறாங்க. அதுக்கு லேம்பு, அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் தான் அவங்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன், எனக்கு வேற வழி இல்லை. யாரு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கா, நான் தான் அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன், இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இதை பற்றி நான் இன்னுமே யோசிக்கணும்னு சொல்லி லேம்பு சொல்கிறான். அப்போ லாஃப் கிட்ட நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லி கேட்கவும் லாஃபு, இது உன்னோட லைஃபு, அதில் என்ன முடிவாக இருந்தாலும் அதை நீ தான் எடுக்கணும், இதில் உன்னோட ஹாப்பினஸுமே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு லாஃப் சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து லேம்ப் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். யாரோட அம்மா லேம்புக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, யார் என்ன பண்ணுறா, யாருக்கு நான் நிறைய முறை கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் அவளை ரீச் பண்ணவே முடியலை. ஸோ நான் அவளோட ஆஃபீஸ்க்குமே போய் பார்த்தேன், அங்கேயுமே என்னால் அவளை பார்க்க முடியலை, அவள் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி லேம்ப் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு லேம்பு, அவளோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நீ அவளை பார்த்துக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களை அவளை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் நீ லேம்புமே சொல்கிறான். அதுக்கப்புறம் லேம்ப் அங்கேருந்து பியூரோட ஸ்டுடியோக்கு வர்றாங்க. அப்போ யாருமே கரெக்டாக கால் பண்ணுறாங்க. உடனே யார்கிட்ட, உன்னோட அம்மா உனக்கு நிறைய டைம் கால் பண்ணாங்களாமே, நீ எதுக்காக அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கவும்
யாரு? இல்லை, நான் சார்ஜ் போடுறதுக்காக மறந்துட்டேன், ஸோ அதனால தான் எடுக்கலை, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லி லேம்புக்கிட்டையுமே கேட்குறாங்க. லேம்பு உண்மையே சொல்லாமல் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்டையுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பியூர் எங்க, அவங்கள பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கவும், பியூர் இன்னைக்கு ஆஃப் டே தான், நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு விஷயத்த நான் வேணா பியூர் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டு லேம்ப் அங்கேருந்து கிளம்பும்போது இந்த அசிஸ்டண்ட்டு கையில் திங்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அதை தவறுதலா அப்படியே கீழே போட்டுருவாங்க. உடனே லேம்புமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அப்போ பக்கத்தில் அந்த பொம்மையில் மாட்டியிருந்த அந்த செயினையுமே பார்க்குறாங்க. இது லாஃபோடது தானே அப்படின்னு பார்க்கவும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, இது இங்கே விற்பனைக்கு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்க அந்த செயினை பார்த்துட்டு, இல்லை இது விற்பனைக்கெல்லாம் கிடையாது, ஆக்சுவலி நான் இப்போ தான் இந்த செயினையுமே இங்கே பார்க்குறேன், இது ஒருவேளை பியூரோடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே லேம்ப் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அந்த டீ கப்பில் LP அப்படிங்கிற லெட்டர் இருக்குது, அதையும் பார்க்குறான். லாஃபோட கழுத்தையும் பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லாஃப்கிட்டையுமே கேட்குறாங்க, நீ யாரை டேட் பண்ணுற, நீ டேட் பண்ணுற அந்த பர்சன் எனக்கு தெரியுமான்னு சொல்லி லாஃப்கிட்ட கேட்கவும் லாஃபுக்கு என்ன சொல்லன்னு தெரியலை, அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.